ஹாய்ங்க, வணக்கம். அண்மை காலமாக யூடியூப், எக்ஸ்தலம் இந்த மாதிரி விஷயத்தில் வர வீடியோக்கள், ஃபோட்டோஸ்லாம் ஒரு சில சந்தோஷத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதை பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோக்குள்ளே வந்தேன். பல வருடங்களாக ஜாதியின் அடிப்படையில் நம்மளை பிரிச்சுட்டாங்க. இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி இருக்கக்கூடாது, இவங்ககிட்ட இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா பிரித்து வச்சிட்டாங்க. அதுக்கு நம்மளும் ஒரு வகையில் நம்மளும் தான் காரணம். இப்போது அந்த வீடியோவை பற்றி நான் ஷேர் பண்ணேன். அந்த ஃப்ளெக்ஸ் ஒன்று மதுரையில் அடிச்சிருந்தாங்க. 2 ஜாதிய தலைவர் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சிருக்க அந்த 2 ஜாதிய தலைவரையும் ஒரே ஃப்ளெக்ஸில் போட்டு அடிச்சிருந்தாங்க. அப்புறம் இப்போ ஒரு ஜாதி தலைவர் அப்படின்றவர் ஒரு டாக் கொடுத்தாரு. அந்த டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாதி தலைவர் அப்படின்றவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் முழுசா, அவர் மட்டும் தனியாக இல்லை, எங்கள் டீமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வு. அது ஒரு நல்ல அதாவது சொல்லுவாங்கல்ல, பாசிட்டிவான ஒரு விஷயம். சின்ன தீப்பொறி எப்படி ஒரு முழு பெரிய காட்டை அழிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ, அந்த அழிக்கும் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி தான் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொண்டு வருங்க. பல வருஷமாக பிரித்து வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரே தாய் வயிற்றில் தான் பிறந்தோம், எல்லாரும் சமம் அப்படின்ற நினைவு நிறைய பேருக்கு இருந்தாலும் இந்த ஜாதி ரீதியான விதை நமக்குள்ளே போடப்பட்டு ஒரு 5-4 தலைமுறையாக, ரொம்ப தலைமுறைகளாக வேரூன்றி வளர்ந்துருச்சு. இப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் இதே மாதிரி ஜாதி, இதே மாதிரி மதத்தால் பிரிஞ்சிருப்பேன், பேதத்தால் பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பகையை வளர்த்து விட்டுட்டு, அவனுக்கு ஒரு பிரிவினையை வளர்த்து விட்டுட்டு, ஒரு பொது உடைமை அன்பே இல்லாத சமுதாயத்தில் விட்டுட்டு போகிறோமா? இல்லை, ஜாதி அடிப்படையில் பிரிவு இல்லைப்பா, நம்ம என்ன ஜாதினே வெளியே தெரிஞ்சுக்கிற கூடாதுப்பா, நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் தேவையே இல்லைப்பா அப்படின்னு ஒரு அருமையாக, ஒரு நேர்மையான, ஒரு அன்பான விஷயத்த சொல்ல போகிறோமா? இது நம்ம கையில் தான் இருக்குது. அரசியல்வாதிங்க பிரித்தாங்க ஜாதி ரீதி. அது 2000க்கு அப்புறம் மிகப்பெரிய விஷயத்தில், அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய வந்ததுனால பயங்கரமாக பிரிவினை ஏற்பட்டுச்சு. ஆனால் அரசியல்வாதி மட்டும் தான் பிரித்தாங்களா? நம்ம அதுக்கு காரணம் இல்லையா? அவங்க சொல்கிறத கேட்டு ஆடின நம்மளும் தானே காரணம். சரி, ஓகே, பழசெல்லாம் விட்டுருவோம். நம்ம பழசை பேசவே வேண்டாம். ஏன்னா பழசை பேசி தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். இனி எப்படி போகலாம்? இது ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கலாம். இது ஒரு தீப்பொறி மாதிரி கூட வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே எல்லாருமே இனிமே என்னையே யாராலையும் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, பேத ரீதியாக, அதாவது இன ரீதியாக, மொழி ரீதியாக பிரிக்க முடியாது. இந்த மாதிரி அரசியல் தலைவர் வந்தால் அவங்களுக்கு தக்க பாடம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்ட முடியாதுங்க. காரணம், நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம ஓட்டு போட்டு நம்ம அடுத்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் அதே போல் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு தாழ்வான வேண்டுகோள், சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ஜாதி ரீதியான போஸ்ட்டோ ஏதோ ஒன்று வந்தால் அடியில் கமெண்ட் கொடுத்து இந்த ஜாதி தான் பெருசு, நாங்கள் இப்படிடா அப்படிடான்னு போடுறத தயவு செய்து நிப்பாட்ட ஆரம்பிப்போம். அவங்க போடுறாங்க, நம்ம போடுறாங்க, இப்படி போட்டுகிட்டே இருந்தால் அடுத்த தலைமுறை, நீங்கள் யோசித்து பாருங்களேன், இப்படி நம்ம பதிவிட்டுட்டே இருந்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு அமைதியான உலகத்தை கண்டிப்பாக வச்சுட்டு போகிறது இல்லைங்க. பிரிவினையான ஒரு பேதமாக இருக்கிற உலகத்தை வச்சுட்டு போய் அவங்க அமைதியே இல்லாமல் இருக்கணுமா? இதை நம்ம தான் யோசிக்கணும். இனிமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இதை ஒரு ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த பிரிவினை, ஜாதி, பேத, மத எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்கணும்னு முடிவெடுப்போம். நன்றி.